வணக்கம் மீனராசி நண்பர்களே. 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகுது. இந்த குருவினால உங்களுக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நடக்கும், நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு குரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி தான். ஏன் தெரியுமா? குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, 10ஆம் அதிபதி அவர் தான். அப்ப ராசி அதிபதியான குருவும் உச்சம் பெற போறார், 10ஆம் அதிபதியான குருவும் உச்சம் பெற போறார். இதுதான் ரொம்ப ஹைலைட். ராசி அதிபதி வலுத்தாலே நாம ஜெயிச்சிடலாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம், தோத்துட்டோம்னு அர்த்தம். வாழ்க்கையில கொஞ்ச நஞ்ச தோல்விகள் இல்லை, எக்கச்சக்கமான தோல்வி. தோக்கிறது மட்டுமே வாடிக்கையாகி போயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட நாம ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல, கண்டிப்பா நினைப்போம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா வர்றது தான் இந்த குரு பயிற்சி. ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. தோல்விகள் அப்படிங்கிறதே உனக்கு இருக்கவே இருக்காது. அப்படிதான் அந்த குரு செய்யும். ஏன்னா பஞ்சம குரு, 5வது இடத்து குரு அப்படிங்கிறது அசத்தலான குருன்னே சொல்லலாம், அசத்தும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்னா இப்ப வர்ற குரு பயிற்சியில தாங்க நடக்கும். காசு வேணுமா? கிடைக்கும், எப்படி வேணாலும் கிடைக்கும். கடன் அடையணுமா? கண்டிப்பா கடன் அடையும். சொத்து பத்து வேணுமா? கண்டிப்பா கிடைக்கும். சொந்த வீடு வாசல் வேணுமா? கிடைக்கும். நகை நட்டுக்கள் வேணுமா? கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேணுமா? கிடைக்கும். இப்படி எது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதோட குரு உச்சமாகி உங்களுடைய ராசியவே பார்ப்பார். அப்ப நீங்க பலம் பெற போற ஒரு காலம் அப்படின்னா இதுதான். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பலகீனப்பட்டு தான் இருந்துச்சு. நீங்களுமே பலகீனமா தான் இருந்தீங்க. நீங்க பலகீனமா இருந்தீங்கன்னா அது உங்க குற்றம் இல்லை, கிரகநிலைகள் அந்த மாதிரி. எல்லா கிரகநிலைகளும் சேர்ந்து உங்களை பலகீனமாயிருச்சு. அதனாலதான் தலை குப்புற கவுந்தது மாதிரி உங்களோட வாழ்க்கை இவ்வளவு நாள் இருக்கும். ஆனா தலைகீழா கவிழ்ந்தாலும் சரி, தலை குப்புற எப்படி கவிழ்ந்தாலும் சரி, இனிமேல் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் வருமா அப்படின்னா வந்துருச்சு இப்ப. அப்ப இனிமேல் தலை குனியறதுக்கான வாய்ப்பே இருக்காது. தலை நிமிர்ந்து நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி குரு 5வது இடத்துல இருந்தாலே யோகங்களை வாரி கொடுக்கிறவர். எல்லையில்லாத யோகங்கள். நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கும், என்ன வேணுமோ அதை கொடுத்துரும். அதனாலதான் இந்த குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றது. அதோட குரு பகவான் 5வது ராசியில இருந்தாலே நீண்ட காலமா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதனால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம், ஒரு காது குத்து வைக்கிறது, சடங்குகள் வைக்கிறது, வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போறது, அல்லது வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, குழந்தைகளுக்கான விசேஷங்கள் ஏதாவது வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வருது. இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு அந்த பலன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் வச்சு பணம் சேர்க்கணும்னு நினச்சா கூட, செய்முறை வாங்கணும்னா கூட கண்டிப்பாக வாங்கலாம். செய்முறை உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கூட சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் உருவாக்கி தருவாருங்க. அதே போல குரு பகவான் 10ஆம் அதிபதி வேற. அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை வச்சு கொடுப்பார். தொழிலே இருந்து ஓடாதவங்களுக்கு தொழிலை நல்லா ஓட ஓடக்கூடிய ஒரு வேலையை செய்வார். தொழில் நஷ்டங்களை தவிர்ப்பார், தொழில் கஷ்டங்களை தவிர்ப்பார். அதனால தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லாயிரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும்.
வேலை இருக்கிறவங்களுக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலையை விட்டு வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகணுன்னா போயிடலாம். அதுதான் ஜாப் மாற்றம். ஒருவேளை நீங்களே அப்படி ஜாப் மாறலைன்னா கூட நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஜாப்பை மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு பகவான் ஒரு சிலருக்கு உருவாக்குவார். அதனால வேலை ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்குன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கவனங்கிறது என்ன, இங்கே நல்லா இல்லைன்னா கூட மறுபடியும் இங்கே கெட்டு போனால் கூட மறுபடி வேற ஒரு இடத்துல கிடைக்கதான் செய்யும். அதனால பெரும் பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா வேலையை கொடுத்துரும். பட்டம் பதவிகள் இல்லாதவங்களுக்கு பட்டம் பதவிகளை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில் அமோகமா ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கும். சரி, 2 தொழில் 3 தொழில் ஒருத்தவங்க பண்றவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தொழில் மட்டும் லைட்டாக டல் அடிக்கும், மீதி தொழில் எல்லாம் நல்லா தான் ஓடும். அதனால நல்லா இருக்கும். நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட அந்த குரு பகவான் கண்டிப்பாக உருவாக்கிடுவாருங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. 7.5 சனியில் விரயச்சனி முடிஞ்சிச்சு. விரயச்சனினால என்னது, தேவையில்லாத செலவு பண்ணுறது தான். முக்கியமாக வாகனத்தின் மூலமாக செலவுகள் வரும். நீங்கள் வண்டி இல்லைன்னா வண்டி வாங்கிக்கலாம், அல்லது பழைய வண்டி இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் ஏற்கனவே பழைய வண்டி இருந்துச்சுன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். அப்படி ரிப்பேர் ஆகிட்டே இருந்தால் தயவுசெய்து அந்த வண்டி வைக்காதீங்க. அந்த வண்டியை மாற்றி விட்டுருங்க. மாற்றி விட்டுட்டு வேறு வண்டி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாகனத்தினால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இப்போ ஜென்மச்சனி வந்துருச்சு உங்களுக்கு, ரைட். ஜென்மச்சனி கவுத்து விடுமான்னா கவுத்து விடக்கூடிய சனி தான் அது. ஆனால் எல்லாத்தையுமே கவுத்து விடுமான்னா கவுத்து விடாது, அப்படியெல்லாம் செய்யாது. காரணம், குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல. அப்போ குரு பகவான் ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே 7.5 சனி என்ன, 8.5 சனி 9.5 சனி வந்தால் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் அது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தசாபுத்தி எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தசாபுத்தி நல்லா இருந்தாலுமே 7.5 சனி எல்லாம் இருந்தால் நம்ம பெரும் கஷ்டம் பட மாட்டோம், சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட வராது. அதனால என்றைக்குமே தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப மெயின் பாயிண்ட். அதனால 7.5 சனியை பற்றி கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதோட குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அந்த பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க. காரணம் என்னன்னா, கடகராசியில் இருந்தால் விருச்சிக ராசியை வேற பார்க்கும், 9வது இடத்தை பார்க்கும். 9வது இடம்ங்கிறது ரொம்ப யோககரமான இடம், வெளிநாடு சார்ந்த இடம். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னா போகலாம், வேலை பார்க்க போகணுன்னா போகலாம், வேலை கிடைக்கும், படிக்கிறதுக்கு எல்லாமே விசா கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சில நாட்டில் விசா இப்போ கிடைக்காது, இந்த போர்க்கால சூழ்நிலை அப்படிங்கிறனால எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு நாள் கிடைக்காம போயிடும். மீறி போனால் இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கிடைக்காம போகும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த விசாவெல்லாம் யாருக்கு கிடைக்கலையோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விசாவெல்லாம் கிடைச்சிடும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் போகலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக இந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயமெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிடும். ஆக குரு பகவான் அப்படிங்கிறது அவருடைய ஒருவருடைய கருணை இருந்தாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையே கோபுரமாயிரும். ஆக குருவனுடைய கருணை இனிமேல் உங்களுக்கு 1 வருட காலம் கிடைக்கும். அப்போ அந்த 1 வருட காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.